அன்புக்குரியவர்களே, திருப்பாடல்கள் முன்னுரைத்த இயேசுவின் பாடல்கள் என்னும் தொடரில் இன்று இயேசுவின் உடல் அழிவை காணாது என்னும் இறைவாக்கு இயேசுவின் வாழ்வில் நிறைவேறியது என்பதை தியானிப்போம். திருப்பாடல் 16, 9, 10 இறைவாக்குகளை நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன், எனவே நான் அசைவுறேன். என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும், ஏனெனில் என்னை பாதாளத்தில் ஒப்புவிக்க மாட்டீர், உம் அன்பனை படுகொலியை காணவிட மாட்டீர் என்று சொல்லப்பட்டது. இந்த இறைவாக்கின்படி இயேசுவின் உடல் அழிவை காணவில்லை, அவருடைய உடல் உயிர்த்தெழுந்தது என்று தொடக்கத்துறவை நம்பியது. அதை பேதுரு திருத்துதர் பணிகள் நூலில் சொல்கிறார். பெந்தகோஸ்து நாளில் பேதுரு பேசிய போது அவர் சொல்கிறார், திருத்துதர் பணிகள் 2:30 நாம் வாசிக்கின்றோம். தாவீது ஒரு இறைவாக்கினர் என்பதால் தம் வழித்தோன்றில் ஒருவர் அவரது அரியணையில் வீற்றிருப்பார் என்று கடவுள் உறுதியாக ஆணையிட்டு கூறியதை அறிந்திருந்தார். அவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்னறிந்து அவரை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், அவரது உடல் பழிகுழியை காண விட மாட்டீர் என்று கூறியிருக்கிறார் என்று பேதுரு பேசுகிறார். ஆக அன்புக்குரியவர்களே, தாவீது இயேசுவின் உயிர்த்தெழுதலை அறிந்திருந்தார் என்றே துணிவோடு சொல்லுகிறார் பேதுரு. எனவேதான் அவர் உடலை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர் என்று திருப்பாடல் 16 தாவீது எழுதியிருக்கிறார் என்று பேதுரு உறுதிபட கூறுகிறார். எனவே இயேசுவின் உடல் அழிவை காணாது, இயேசு உயிர்த்தெழுவார் என்பது கிறிஸ்தவத்தின் ஒரு அடிப்படை நம்பிக்கையாக இருக்கிறது. அது கடவுளின் திருவுளம், அது தூய ஆவியாரால் தூண்டப்பட்டு தாவீதால் திருப்பாடல் நூலில் பாடப்பட்டிருக்கிறது, முன்மொழியப்பட்டிருக்கிறது என்று பேதுரு போதிக்கின்றார். நாமும் நம்முடைய இறை நம்பிக்கையில் விசுவாச பிரமாணத்தில் உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன், சரீர உத்தானத்தை விசுவசிக்கிறேன் என்று சொல்கிறோம். இயேசு உடலோடு உயிர்த்தெழுந்ததால் நாமும் ஒரு நாள் உயிர்த்தெழுவோம் என்பதே நமது நம்பிக்கை. இந்த நம்பிக்கையோடு நாம் வாழ்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தேவன் மகன் முள்முடி சுமந்தான், இவனல்லவா அருள்நாயகன்.